வந்து கீழே இருந்து வளர்ந்து வரக்கூடிய என்னைய மாதிரி ஆட்கள் நான் உட்பட மதன் துரைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை முடிப்போம். உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வேணும். நிச்சயம் அருமையான கதை, அருமையான கண்டென்ட் இருக்கு. புதுவிதமான தமிழ் சினிமாவா இது இருக்கும். ஏன்னா அவ்வளவு திறமைகளை உள்ளடக்கியிருக்காரு. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும். உங்க எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் டைரக்டர் மதன் துரை சார் வந்து நேற்று தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அண்ணன் இன்னைக்கு வந்து பிரசாத் லேப்ல வந்து நம்ம படத்துடைய ஆடியோ லான்ச் பூஜை, நம்ம படத்துடைய பூஜைன்னு பாத்தீங்க. அப்ப எந்த அளவுக்கு பாசிட்டிவா போயிருக்குன்னு பாருங்க, பாசிட்டிவா. ஏன்னா அது மாதிரி வந்து நம்ம படத்துடைய பூஜைன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். சரி முதல்ல ஓகே, டைட்டில் என்னன்னு கேட்டேன். அண்ணே ஒரு 5-6 டைட்டில் வச்சிருக்கேனே, அது வந்து ஏதாவது ஒன்று இப்போ ஃபைனல் ஆகலன்னா சொல்லிடுறேன்ட்டாரு. சரி இதுல யாரு ஹீரோன்னு கேட்டேன். அண்ணே இது வந்து சொல்லுங்க அப்படின்னாப்புல. புகழ் தானே அப்படின்னேன். இல்லை புகழ் தானே ஹீரோனே அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஹீரோனி யாருன்னு கேட்டேன். ஆனால் ஹீரோனி வந்து பேசிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னாங்க. பிறகு கேமராமேன் சார் யாருன்னு கேட்டேன். கேமராமேன் சார் வந்து பிஜி முத்தியா சார் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. உண்மையிலே வந்து இந்த படத்துடைய கதையை ஃபுல்லாக நான் கேட்டுட்டேன். ரொம்ப ஒரு காமெடி கலந்த, ஒரு த்ரில்லர் கலந்த, த்ரில்லர் ஒரு காமெடி கலந்த, ஒரு த்ரில்லர் கலந்த, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு திரைக்கதை, ஒரு சூப்பர் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் மதன் துரை. ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காரு. மிக சீக்கிரமே கம்மிங் சூன். இந்த மாதம் எண்டில் நான் டேட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதம் எண்ட்லேருந்து நம்ம ஷூட்டிங் போகிறோம். ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் பெரிய நன்றி. இந்த படம் வந்து அற்புதமான ஒரு கதை. உங்களுடைய சப்போர்ட்டில் நிறையா படங்கள் ஜெயிச்சிருக்கு. எங்கள் படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே எல்லாருக்கும் ஓகே ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். யூஎஸ்எஸ் யூனிவர்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோ வழங்கும் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 படத்தோட டைரக்டர் வந்து மதன் துரை வந்து என்னுடைய நண்பர். சிரிப்புடா ஷோவில் வந்து அறிமுகமாகி நிறைய கலக்கப்போகிற ஷோ, ஆனால் இது வந்து நிறைய ஸ்கிரிப்டெலாம் பண்ணியிருக்காரு. எங்களுடைய நிறைய காமெடி ஷோவுக்கு வந்து நிறைய ஸ்கிரிப்டெலாம் எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பார். மச்சான் ஒரு ஸ்டோரி இருக்குது, கேளு மச்சான்னு. அப்புறம் கேட்டோம். இந்த ஸ்டோரி வந்து உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்கும். காமெடி கலந்த த்ரில்லரான ஒரு கதை. கருத்தாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பூஜைக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மதன் நேம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். ஏன்னா இன்னும் சத்தமாக பேசலாம். மதன் பேர் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். ஏன் அப்படின்னா நாங்கள் எந்த படம் பண்ணாலும் வந்து எங்களுக்கு ஸ்கிரிப்டுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து மதன். வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இன் தட் ஏரியா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில். ஸோ திடீர்னு வந்து ஒரு ஃபுல் கதை இருக்கும். அந்த கதையில் வந்து இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னா அந்த ஒரு செகண்ட்லேயே வந்து டக்குன்னு அது வேறு ஒன்று சொல்லிடுவார். ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கு ஸ்க்ரீன் பிளேலெல்லாம். ஸோ அவர் இன்னைக்கு டைரக்டர் ஆகிருக்காரு. நாங்கள் சட்டமின் கையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாப்பி இந்த படத்தில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப சொல்லும் போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே 100 crores 200 crores பட்ஜெட்டில் தான் பெரிய படங்கள் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் தான் வந்து போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து மீடியம் பட்ஜெட் படங்களும் வந்து நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது தியேட்டர்ஸ் கொடுக்காதனாலையா இல்லைன்னா வந்து என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு பிளாஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி நைஸ் த்ரில்லர். ஸோ கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்கும் அந்த படம். கார்த்திக் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அதான் முதல்ல சொன்ன மாதிரி காசு நிறைய இருக்க படத்துக்கு, பிக் பட்ஜெட் மூவிக்கு வந்து அதுவே இப்போ வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணிக்கும். எங்களை மாதிரி படத்துக்கு வந்து நீங்கள் தான் ப்ரமோஷன்ஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. தூக்கத்தில் வணக்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நானும் மதன் வந்து சிரிப்புடா அப்படின்ற ஒரு ஷோவில் தான் 2 பேரும் ஒன்றா ஆரம்பித்தோம். அப்போல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருந்தாப்புல. நான் உனக்கு ஒரு கதை கொடுத்துட்டே இருந்தாப்புல. சரி அதை வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளை இதில் நீங்கள் பண்ணுறீங்க,
அப்படின்னாப்புல. ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்காக உழைச்சி மதுரைக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு ரூம் போட்டு தனியாக இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சி நிறைய இடம் கண்ணு முன்னாடியே நிறைய கஷ்டத்தை பார்த்தேன். ஓடிட்டு நான் இல்லை இதுக்காக ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து ஒரு சீனுமே வந்து இல்லை நான் எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாமே. ஏன்னா நீ அதுக்குள்ளே இதெல்லாம் பேசுகிற, இந்த கேமரா இப்படி பண்ணணும் அது பண்ண பேசிட்டே இருக்கா, இன்னும் ஸ்கிரிப்டே எழுதலையானாக்கா, இல்லை எனக்கு வந்து எல்லா சீனுமே இப்படி வரணும், நான் வந்து இதில் வந்து ஒரு ஹீரோவா, இதில் வந்து இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லாமல் எனக்கு அதில் பண்ணுற ஒரு 5-10 கேரக்டர் இருந்தாலும் இந்த 10 கேரக்டருமே மக்கள் மத்தியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காப்புல மதன். உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் படித்தோம், நல்லா வந்திருக்கு. இதில் போட்டிருக்க கேஸ்டிங் எல்லாருமே சரி, எல்லாருமே சீனியர்ஸு, எல்லாருமே சூப்பராக பண்ணக்கூடிய அந்த கேரக்டரு. இதை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை வந்து நல்லபடியாக போய் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப பல வருஷமாக கஷ்டப்பட்டு இப்படி ஒரு கதையை எடுத்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்துவோம் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மைக் உள்ளே போகாதீங்க, கொஞ்சம் கத்தி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. சொல்லிட்டேன். தம்பி மதன் வந்து மதுரை மாவட்டம் அண்ணா நகர் எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் இருக்கார். சரி, இவர் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்தார். வந்து முழுமையாக அந்த கதையை படிக்கலைன்னா ஒரு ட்ராப் ஃபைனல் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபைனல் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த அன்புக்காக வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த தயாரிப்பாளருக்கும் சரி, மதனுக்கும் சரி, இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். பத்திரிகையாளர் உங்கள் எல்லாருமே சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. வந்திருந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும். இப்போ தான் அந்த படம் ப்ராசஸ் ஆகிருக்கு, இப்போ தான் பூஜை போயிருக்கு. ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ண வேண்டியது இருக்குது. அக்டோபரில் ஷூட் போகிறோம். நிச்சயம் ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு வருவோம் நம்புகிறேன். நன்றி எல்லாரும். வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். மதன் நம்ம ஒரு படத்தில் கோடைட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ பார்த்தோம், நல்லா ஒர்க் பண்ணுவார். அப்போவே சொன்னேன் டைரக்டர் ஆகிடுவாருங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஒரு நாள் வந்து ஹோட்டலில் வேறு ஒரு விஷயமா நாங்கள் லொக்கேஷனை பார்த்துட்டு வரும்போது அந்த ஹோட்டலில் போய் மீட் பண்ணால் ஷார்ட் ஃபிலிம், அது இவர் எடுக்க போகிற கதையை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தார். அங்கேயே ஹோட்டலில் உட்காந்து ஒரு 1/2 hour நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம். நான் இருக்கா இல்லைன்னு தெரியல அவருக்கு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். மதன் கூப்பிட்டாப்புல அவர் நேராக வந்துட்டோம் நாங்கள். அவர் கண்டிப்பாக நல்லபடியாக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். எல்லோரும் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் கோஆப்ரேட் பண்ணி எல்லாரும் இந்த படம் நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா எவ்ரி ஒன் இந்த டைம் இங்கே வந்ததுக்கு. ஸோ மதன் பிரதர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், ஸோ அதோட நாட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சின்னதாக சொன்னார். பட் சின்னதாக சொன்ன நாட்டே செம்ம கேப்டிவேட்டிங் இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் பிரதர் பண்ணிடலாம், சூப்பராக பண்ணிடலான்னு. அப்புறம் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் பார்க்கும்போது எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களோட பண்ணும்போது இப்போ அவங்களோட மட்டும் சேர்ந்து பண்ணும்போது இன்னொரு ஹாப்பினஸ். ஸோ சென்ட்ரன் பிரதர், அஜய் பிரதர், புகழ் பிரதர், ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட் இப்போ எல்லாருமே ஒன்றா வரும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல லெவலில் வந்து நிற்கும். முடிச்சோடனே கண்டிப்பாக இந்த படத்தை உங்ககிட்ட கொடுப்போம். ஸோ நீங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் இது நல்லபடியாக சேர்க்கறதுக்காக நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அகைன். ஹாய் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. மதனை ஆல்ரெடி எங்களுக்கு கொஞ்சம் வருஷமாக தெரியும். ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். ஒரு சில பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அதில் ஒரு ஆள் மதனும் கூட. இப்போ கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் ஒரு சின்ன போர்ஷனாக இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். யூனிவர்ஸ் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் நம்பர் 1 பூஜைக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஊடகவியலாளர் அனைவருக்குமே முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நிறைய படத்தில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கிற எங்களுடைய மதன் வந்து இந்த படத்தில் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுல முதல் நபராக இருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கொண்டுட்டு போய் ரீச் பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் வந்து
வெற்றி அடையணும்னு சொன்னால் யார் வேணால் பணம் இருந்தால் ஒரு படம் எடுக்கலாம். அது வெற்றி அடையணும்னு சொன்னால் கண்டிப்பாக மீடியா பர்சன்ஸ் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது வெற்றி அடையும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் அவரை வெற்றியடைய செய்யணும், தயாரிப்பாளரை வெற்றியடைய செய்யணும். இந்த படக்குழுவினருடைய அனைத்து முயற்சியையும் வெற்றியடைய செய்ய நீங்கள் எப்போதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி.